அனைவருக்கும் வணக்கம். இமயம் வேளாண்மை மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியிலிருந்து நான் உங்கள் மோனி அபிஷயா. ஆரம்ப காலத்துல நிகழ்வு சொல்லுதுமா, அந்த மறக்காம நம்ம யார் ஒருத்தர் முடியலன்னு நினைக்கும் போது உன்னால முடியும் அப்படின்னு மாதிரி கைட் பண்றது தானே. 4 இடத்துல அந்த மாதிரி அந்த ஸ்பீச்சை மோட்டிவேஷன் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும், அவ்வளோதான். நல்லா இல்லை, கண்டென்ட் வந்து நல்லா இருக்கும், அவ்வளோதான். இப்போதான் ஏழை பழங்கள்லாம் கிடையாது. எஜுகேஷன் குவாலிட்டியாக இருந்தால் நீங்கள் எதாவது சம்பாதிக்கும், அவ்வளோதான். போட்டலாமாண்ணே? அது போட்டலாமாப்பா? அவ்வளோதான். இது உங்களோட ட்ரெஸ்ஸை எடுத்துக்கணும், நல்ல ட்ரெஸ்ஸாக எடுத்து போகிறோம். அடுத்தது காம்படிஷன் அதே ஒரு சின்ன உன்னோட முயற்சி கிடைத்த பரிசு நினைச்சு இது நல்லா இருக்கிறதால நீ கண்டிப்பாக ஏதாவது சான்ஸ் இருக்கு, பண்ணு. மொனி, நீ அந்த ஸ்பீச் கொடுக்கும்போது நான் பார்த்துருந்தேன். அதில் ஏதோ ஒரு ஆசிரியரை பற்றி ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருந்தேன். ஆனால் அந்த ஆசிரியர் நானாக இருப்பேன் அப்படிங்கிறத நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அதுவும் அந்த டேட்டோட அந்த சொன்ன விதத்தை நீ வந்து அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அது எப்போ எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத நீ எப்படி இவ்வளோ ரிமெம்பரன்ஸாக வச்சுருக்க? ஆக்சுவலி இது வந்து காலேஜில் நடந்த இன்சிடென்ட் இல்லை, இது வந்து ஹாஸ்டலில் நடந்த இன்சிடென்ட். அன்னைக்கு நைட்டு வந்து எங்கள் வீட்டில் செம்ம ப்ராப்ளம். உங்களுக்கே நல்லா தெரியும், நான் வீட்டுக்கு ஒரு பொண்ணு தான், பசங்க கிடையாது. இதை வச்சு கொஞ்சம் ப்ராப்ளம் போயிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் பேச ஆரம்பிச்சது உங்ககிட்ட தான். அப்போ நான் வந்து தேடினேன், உங்களை ரூம்ல இருக்கீங்களா அப்படின்ட்டு நான் வந்து தேடிட்டு நீங்க ஏதோ ஒரு ஒர்க்ல இருந்தீங்க. சரி ஓகே நம்ம போயிட்டு அப்புறமேல் வருவோம் அப்படின்ட்டு நான் சாப்பிட்டுட்டு நான் டோரை திறந்து நீங்க பாத்துட்டீங்க. நான் அந்த இடத்துல இல்லை, நான் ஓடிட்டேன், எப்படி சொல்றது அப்படின்னு தெரியாம. அப்புறம் நானும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் ரூமுக்கு போயிட்டேன். நீங்க வந்து நான் வந்ததை ஞாபகம் வச்சுட்டு நீங்க கூப்பிட்டு விட்டீங்க, மோனி வர சொல்லுங்க. அப்போ நான் வந்து சொன்னேன் என்கிட்ட, இந்த மாதிரி இஷ்யூ போயிட்டு இருக்கு, அம்மாவால ஃபீஸ் கட்ட முடியல அப்படிங்கிற ஒரு இன்சிடென்ட் சொன்னப்போ அப்போ நீங்க சொன்னீங்க, அதெல்லாம் குடும்பம்னா இருக்கதான் செய்யும் பிரச்சனைகள், அப்போ நீ பார்த்துக்கலாம், அது ஒரு ஒன்ஸ் கிடக்கட்டும், நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா என்னோட ஃபேமிலியில என்னையே டவுன் பண்ணாங்க, ஒரு பொண்ணு அப்படிங்கிற மாதிரி டவுன் பண்ணப்போ எனக்கு சுத்தமா நான் டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன். ஏன்னா அந்த ஏஜ்ல எனக்கு வந்து ரொம்ப பெரிய கஷ்டமா இருந்துச்சு. அம்மாவை தவிர யாருமே ஒரு ஹோப் கொடுக்கல அப்படிங்கிறப்போ அப்போ நீங்க சொன்ன வார்த்தை பார்த்துக்கலாம், குடும்பம்னா அப்படிதான் இருக்கும், பையன் இல்லைன்னா அப்படிதான் சொல்லுவாங்க, அதுக்காக நீ வந்து இவ்வளவு தூரம் ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் சரி ஓகே. ஜென்ரலாகவே நான் ஒன்று சொல்லுவேன், கேர்ள்ஸ்னா அழக்கூடாது, போல்டாக இருக்கணும், நம்ம எந்த விதத்துலையுமே வந்து பாய்ஸ்க்கு ஈக்குவல் தான், அதில் குறைஞ்சதே கிடையாது அப்படின்னு நிறைய சொல்லுவேன். அதுதான் ஃபர்ஸ்ட் எனக்கு. ஏன்னா வந்து காலேஜ் வந்து ஜாயின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேச நான் யார்கிட்டையுமே பேச மாட்டேன். அதனால அது நினைக்கவே இல்லை மோனி. இப்போ ஓகே இல்லை நீ? ஓகே, இப்போ யார் வந்தாலும் பார்க்கலாம். ஓகே, இதே மாதிரி எப்போதுமே பிரேவாக இருக்கணும். ஓகே, நீங்கள் எந்த அளவு இதை எதிர்பார்த்தீங்களா சேர்மன் சார்ட்டேருந்து? கண்டிப்பா இல்லை, இந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுப்பாங்க இல்லை இந்த அளவுக்கு இது பண்ணி பார்ப்பாங்க அப்படிங்கிறதே ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியாது. அடுத்து சொல்லப்போனால் ஸ்கூலிங்கில் நான் பேசியிருக்கேன், பட்டு ஜஸ்ட் ப்ரைஸோடு நின்றுவேன். அதை தாண்டி ஒரு பெருமைப்படுத்தி பார்க்குறதோ, ஈவன் எங்கள் அம்மாவே கூட அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. ப்ரைஸ் வாங்கிட்டியா, ஓகே, இன்னும் நல்லா பண்ண அப்படின்ட்டுருவாங்க. பட் காலேஜில் இவ்வளோ பேர் இருக்கப்போ என்னையும் கன்சிடர் பண்ணி நான் பண்ண வீடியோவையும் ஒரு விஷயமா எடுத்து இவ்வளோ தூரம் கூப்பிட்டு பண்ணதுக்கு சீரியஸாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை.